அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷாலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆம், உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகளை தரவும் வாஞ்சையுடன் தேவ பணியில் நாங்கள் காத்திருக்கின்றோம். அன்பானவர்களே, எனது வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல. நீங்கள் தேவ ஊழியத்துக்கான உங்களுடைய ஒத்துழைப்பை எடுத்து விளக்குவதாக இருக்கின்றது. தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நல்ல மேய்ப்பனே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உடைய சமூகத்துக்கு உகந்தனவாய் இருக்கட்டும். அடியனுடைய வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உடைய அக்கினியின் அபிஷேகத்தை கலந்து கர்த்தாவே, உடைய அக்கினியின் வார்த்தைகளாய் பரிசுத்த ஆவியின் ஜீவ வார்த்தைகளாய் வெளிவந்து அவைகள் உடைய பிள்ளைகளுக்கு 160 பலன் கொடுக்க கிருபை கொடுங்கள் ராஜா. நீங்களே பேசுங்கள் தெய்வமே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, சரீர வியாதியிலும் மன தூக்கத்திலும் வேதனையின் மத்தியிலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை நீர் கட்டளையிடும் கர்த்தாவே. எனக்கு யாரும் இல்லையே என்று கலங்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்ல மேய்ப்பனாக இருந்து அவர்கள் சத்தத்துக்கு உம்முடைய சபையை கொடுத்து அவர்களை ஆற்றி தேற்றி வழிநடத்துங்கள். இவ்வேளையிலும் விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதியுங்கள். கர்த்தாவே, பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். அங்கங்கு நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீர் ஆசீர்வாதமாக மாற்றி வன்முறைகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கட்டளையிடும். நீங்கள் பேசுங்கள், நாங்கள் கேட்கின்றோம். உம்முடைய ஜீவ வார்த்தைகளாக இருக்கட்டும். பேசுவது அடியேனல்ல, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியின் வார்த்தைகளாகவே வெளிவரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமீன். அன்பானவர்களை, வேத பாடமாக சங்கீதம் 23 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மாணவர்களே, 23 சங்கீதத்தில் தாவீது அழகாக கூறுகின்றார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இங்கு நாங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பன் அவன் கோலும் தடியும் வைத்திருப்பான். அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. அந்த கோல் அதிகமாக எதிரி மிருகங்களிலிருந்து அந்த ஆட்டை பாதுகாக்கின்றது, அந்த ஆட்டை வழிநடத்துவதாக இருக்கின்றது. மேலும் உயரமாக இருக்கும் மரக்கிளைகள் இருக்கும் பச்சை பசேல் என்றிருக்கும் இலைகளை அங்கு அவன் கோலினால் கீழே இழுத்து தன் ஆடுகளுக்கு உணவாக கொடுக்கின்றான். ஆம், அது பாதுகாப்பாக இருக்கின்றது. ஆடுகளை எண்ணுவதாகவும் அந்த கோல் அவன் பயன்படுத்துகின்றது. இத்தனை ஆடுகள் காணாமல் போன. எனவே இந்த கோல் ஒரு பாதுகாப்பின் சின்னமாக, பராமரிக்கும் சின்னமாக அங்கு எடுத்து விளக்குவதாக இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைய நாளிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் ஒரு அத்தியட்சர் பிஷப் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அங்கு அவருக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த கோல். ஆம், மேய்ப்பனின் கோல், அங்கு அலங்கரிக்கப்பட்ட கோல் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆம், அவர் அத்தியட்சர் என்ற அடையாளத்தை அந்த கோல் எடுத்து விளக்குவதாக இருக்கின்றது. இந்நாட்களில் கத்தோலிக்க திருச்சபையிலும் ஆங்கிலிக்கன் திருச்சபையிலும் பிஷப்பாக அத்தியட்சராக அபிஷேகம் பண்ணப்படுகின்றவர்களுக்கு இந்த கோல் கொடுக்கப்படுகின்றது. ஆம், நீர் மேய்ப்பர்களின் தலைவன் என்பதை விளக்குவதாக, ஆவிக்குரிய அர்த்தத்தை இங்கு விளக்குவதாக 23ஆம் சங்கீதத்தில் இருப்பதை எடுத்து விளக்குவதாக இருக்கின்றது. இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது தாவீது இதை கூறுகின்றார், ஆண்டவரே, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆம், தாவீது
அவன் மேய்ப்பன், அவன் கோல் வைத்திருக்கின்றான், தடி வைத்திருக்கின்றான். ஆயினும் அவன் ஆண்டவரே உமது கோல் உமது தடி என்கின்றான். அதன் உள்ளான அர்த்தம் என்ன? இங்கு மோசேயின் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் யாத்ராமம் 4 அதிகாரம் 2 வசனத்தில் அங்கு மோசே 40 வருடங்களாக மேய்ப்பனாக இருந்தவன், தேர்ச்சி பெற்ற மேய்ப்பன். ஆம், அவன் கோலும் தடியும் வைத்திருக்கின்றான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து, உன் கையில் இருப்பது என்ன? கோல், அதை கீழே போடு என்று கூறிய பொழுது மோசே அதை கீழே போடுகின்றான், ஆண்டவரின் பாதத்தில் போடுகின்றான். போட்ட பொழுது அது சர்ப்பமாக மாறுகின்றது. ஆம், அவன் கையில் இருக்கும் பொழுது அது கோல், கீழே ஆண்டவரின் பாதத்தில் போட்ட பொழுது அது சர்ப்பமாக மாறுகின்றது. பாருங்கள் அன்பானவர்களே, அந்த மோசையின் கையில் இருக்கும் கோல் எகிப்தின் மந்திரவாதிகளின் கோல்கள் அனைத்தையும் விழுங்கி போட்டது. எல்லா மந்திர சக்திகளையும் தீய சக்திகளையும் விழுங்கி போட்டது. உங்கள் வாழ்க்கையில் பில்லி சூனியங்கள், சாபங்கள், பரம்பரை சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் இருக்கின்றதா? உலகத்தின் மக்கள் மந்திரமும் மாந்திரிகமும் உங்களுக்கு பில்லி சூனியமும் வைத்திருக்கின்றார்களா? ஆண்டவரின் கோலண்டை வாருங்கள், அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அன்பானவர்களே, ஆம், அது மட்டுமல்ல, அந்த கோல் 10 அற்புதங்களை செய்தது. மோசையின் கையில் இருந்த சாதாரண இடையனின் கோல் எத்தனை அற்புதங்களை செய்தது! செங்கடலை பிறந்தது. ஆம், 10 அற்புதங்களை அங்கு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அது அடையாளத்தின் ஆண்டவர் உயிருள்ள தேவன் என்பதை விளக்குவதாக அந்த கோல் இருந்தது. சாதாரண கோலாக, மேய்ப்பனின் கோலாக இருந்த அந்த கோல் ஆண்டவரின் பாதத்தில் போடப்பட்ட பொழுது அங்கு அற்புதத்தின் கோலாக, ஆண்டவரின் கோலாக இருக்கின்றது. இன்று எங்கள் வாழ்க்கையில் எம் கையில் கோல் வைத்திருக்கின்றோம். நான் என்ற சிந்தனை, எனது கல்வி, எனது செல்வம், எனது வீரம், எனது பரம்பரை, நான் என்ற அந்த சிந்தனையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? மோசையின் கையில் இருந்த கோலை போல நாங்கள் இன்று நான் எனது என்று இருக்கின்றோமா? அதை ஆண்டவரின் பாதத்தில் நாங்கள் போடும் பொழுது அது அற்புதத்தின் கோலாக மாறும். உங்கள் சரீர வியாதிகள் நீங்கும், உங்கள் வேலையில்லா சூழ்நிலைகள் மாறும். எந்த சூழ்நிலையிலும் பரம்பரை சாபங்களையும் மனிதர்கள் கொடுக்கின்ற பில்லி சூனியங்களும் வேதனைகளிலும் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். எப்பொழுது ஆண்டவரின் பாதத்தில் உங்கள் பிரச்சனைகளை, காணிக்கை என்று கொண்டு உங்கள் ஜெப காணிக்கைகளை வைக்கும் பொழுது, அன்பானவர்களே, ஆண்டவர் பணத்தை எதிர்பார்ப்பது அல்ல, அதை பற்றி கரிக்கவில்லை. ஆண்டவரிடத்தில் உங்கள் உள்ளத்தை ஊற்றும் பொழுது, ஆம், உங்களை அவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, அன்பானவர்களே, இன்று எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள் எனது கோலில் இருக்கின்றதா? அல்லது ஒரு மேய்ப்பனுக்கு அந்த கோல் தான் பாதுகாப்பு. எதிரிகள் வருவார்கள், மிருகங்கள், எதிரி சிங்கம், புலி, கரடி வரும். ஆயினும் மோசே தன் நம்பிக்கையை, தன் பாதுகாப்பல் அனைத்தையும் அவன் ஆண்டவரின் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றான். அது ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை. அன்பானவர்களே, அதன் தாற்பயம் பெரியது. தனக்கிருந்த நம்பிக்கை, தனது பலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் போடுகின்றான். அது அற்புதத்தின் கோலாக மாறுகின்றது. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்றது. இன்று பாவ அடிமைத்தனத்தில் இருக்கின்றீர்களா? ஆம், பாவ கட்டில் சிக்கப்பட்டு இருக்கின்றீர்களா? இதிலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லை என்று தவிக்கின்றீர்களா? ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணியுங்கள். உங்கள் சொந்த முயற்சி அல்ல, ஆண்டவரின் பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களை விடுதலையாக்கும். அன்பானவர்களே, மேலும் நாங்கள் பார்க்கும் பொழுது யாத்ராமம் 17 அதிகாரம் 20, 23 வசனத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு ஆரோனுடைய கோல், அங்கு காய்ந்த ஒரு கோல், அதை ஆண்டவரின் பாதத்தில் அங்கு தேவாலயத்தில் வைக்கப்பட்ட பொழுது அது பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆம், மற்ற கோத்திரத்தாரும் அங்கு வருகின்றார்கள், வைக்கின்றார்கள். ஆனால் அவருடைய கோல் மட்டும் ஆண்டவரின் பாதத்தில் அர்ப்பணிப்போடு வைக்கும் பொழுது அது பூத்து பழங்களை கொடுத்தது. காய்ந்த கோல், உலர்ந்த கோல். அன்று
எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் ஆண்டவர் கூறுகின்றார், உலர்ந்த எலும்புகள் அங்கு சேனையாய் எழும்பி நின்றன. இன்று உங்கள் வாழ்க்கை உலர்ந்து இருக்கின்றதா? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருக்கின்றீர்களா? ஆண்டவரின் பாதத்தில் வையுங்கள். ஆண்டவர் பூத்து பழங்களை தருவார். நான் கலாத்தியர் நிருபத்தில் அங்கு அழகாக கூறப்படும் 5ஆம் அதிகாரத்தில் ஆவியின் கனி, பரிசுத்த ஆவியின் கனி 23ஆம் வசனத்திலிருந்து அன்பு, சந்தோஷம். இன்று உங்கள் வாழ்க்கை உலர்ந்து இருக்கின்றதா? ஆண்டவரின் பாதத்தில் அர்ப்பணியுங்கள். உங்களை ஆண்டவரின் கோலாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தருவார். அன்பானவர்களே, சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்று ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். மேலும் அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டவரின் பந்தி, அவருடைய வார்த்தை. இன்று ஆண்டவரின் வார்த்தையை நாங்கள் சரியான வார்த்தையை கேட்க அழைக்கப்படுகின்றோம். இன்று திரிபு கொள்கைகளும் ஆண்டவரின் வேத சத்தியத்துக்கு முரணான வார்த்தைகளை கேட்கும் திருச்சபைகள் அல்ல. யாராக இருந்தாலும் உங்கள் அருகில் இருக்கும் ஆவிக்குரிய திருச்சபைக்கு செல்லுங்கள். என்பானவர்களே, ஜீவ வார்த்தைகளை கேளுங்கள், ரட்சிப்பின் வார்த்தைகளை கேளுங்கள், ஆண்டவரின் சத்தியத்தை மட்டும் கேளுங்கள். ஆம், அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சரியான பந்தி, சரியான போதனை. ஆவிக்குரிய வார்த்தைகளை கேளுங்கள், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த வார்த்தைகளை கேளுங்கள். திரிவு கொள்கைகளும் பரிணாம கொள்கைகளும் மனுஷ ஞானத்தினால் போதிக்கப்படுகின்ற போதனைகளும் அல்ல. வேத சத்தியத்தில் இருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளை கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். தேவன் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.